நாம் நிறைவான இந்த முகாமின் செய்திக்கு வந்திருக்கிறோம். தாமரைப்பாக்கம் கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் வில்சன் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயத்தமாக செய்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெடில்ஸ் ஊழியர் அவர்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் முன்னேறு, பொறுமையோடு முன்னேறு என்கிற தலைப்பின் கீழாக என் அன்பு சகோதரன் செய்தி கொடுக்கும்படி அவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனம் உண்டாயிருப்பதாக. கூடி வந்திருக்கிறவங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்திலே பொறுமையோடு இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலிருந்து இந்த பொறுமையை குறித்து எல்லா ஊழியர்களும் பேசியிருப்பாங்க. எப்படின்னா, பொறுமையோடு கேட்டவங்க யாவருக்கும் நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. சகோதரர்களே, இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனும் நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் அவன் கடந்து கொண்டிருக்கிறான். அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான் என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க, நாம் எல்லாரும் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வாங்க. ஆனால் ஒரு விசுவாசி மட்டும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அடையும்படி அவன் வாழ்க்கை பயணம் செய்கிறான் என்று தெரியாது. சகோதரர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் அவன் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் இதற்கு விசுவாச பயணம் என்றும் அல்லது விசுவாச ஓட்டம் என்று பெயர். இந்த விசுவாச ஓட்டம் இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் இயேசுவானவர் மூலமாய் நாம் பெறும்போது இந்த விசுவாச ஓட்டம் நமக்கு முடிவுக்கு வரும். அந்த சகோதரனே, இந்த விசுவாசம் சுவிசேஷத்தை நாம் கேள்விப்பட்ட போது அதை விசுவாசித்து அதற்கு நாம் கீழ்ப்படிந்த போது இந்த விசுவாசம் முதலில் நமக்கு ஆரம்பமாயிற்று. இந்த விசுவாசம் 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி இது வெளியேறப்பட்ட விசுவாசமாகும். யூதா 20 படி மகா பரிசுத்தமான விசுவாசமாகும். யூதா 3 படி ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசமாகவும் இருக்கிறது. இந்த விசுவாசத்திற்காக நாம் மிகவும் தைரியமாய் போராட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இப்பேற்பட்ட விசுவாசத்தை கவிழ்த்து போடவும் அதை பலவீனப்படுத்தவும் பிசாசானவன் நமக்கு எதிராக கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும். முதலாவது எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும்? அதாவது ஒரு புதிய தொழிலையோ ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்கும் போது அல்லது ஒரு புதிய வீட்டை கட்டும் போதும் சரி, ஒரு புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் போதும் சரி, நாம் எல்லாரும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்னா, பொறுமையாயிரு சொல்லும். உங்க எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். பொறுமையா இருந்தாதான் தொழில முன்னேற முடியும், ஜெயிக்க முடியும். பொறுமையா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறணும், பொறுமையா இருந்தாலும் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லுவான். அன்பு சகோதரர்களே, ஒரு சரீர வாழ்வின் வெற்றிக்கு பொறுமை மிக அவசியம் என்று சொன்னா, நம்முடைய ஆத்மா வெற்றி அடைவதற்கு, நம்முடைய ஆத்மா முன்னேறி வெற்றி அடைவதற்கு எவ்வளவு பொறுமை அவசியமாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, இந்த பொறுமை கிரேக்க பாஷையில ஹூபமோன் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹூபமோன் என்று சொன்னா மகிழ்ச்சியான, நம்பிக்கையான, நீடித்த பொறுமை அல்லது நீடித்த பொறுமையோடு காத்திருத்தல் என்று பொருள்படுகிறது. இந்த பொறுமை என்பது துன்பங்கள் ஏற்படும் போது நாம் உணர்ச்சி வயப்படாமல், கோபம் கொள்ளாமல் இருக்கும் ஒரு மனநிலை தான் பொறுமை. அதாவது மற்றவர்கள் நம்மை இகழும் போது, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படும் போது, நாம் எதிர்பார்த்தவைகள் கிடைப்பதற்கு நீண்ட காலம் தாமதம் ஏற்படும் போது, தொடர் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் போது, ஒரு சில அசாதாரண சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் போது அதை அமைதியோடு பொறுத்து கொள்ளக்கூடிய குணமே பொறுமையா இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி இந்த பொறுமை தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின்படி தேவனுடைய சித்தத்தை செய்யவும் வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும் பொறுமை உங்களுக்கு வேண்டுகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, நமக்கு நியமித்திருக்கிறதான இதுக்கு பேர் என்ன ஓட்டம்னா விசுவாச ஓட்டம். நமக்கு நியமித்திருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தில் நமக்கு தேவைப்படுகிறது, அவசியமா இருப்பது எதென்றால்
பொறுமை மிக அவசியமா இருக்கிறது. அப்படியானால் நம்ம எதில் பொறுமையா இருக்கணும்? இரண்டாவது, நான் எதில் பொறுமையா இருக்கணும் அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு சகோதரனே, உபத்திரவம் இல்லைன்னா பொறுமைக்கு மரியாதையே கிடையாது. இந்த உபத்திரவம் இல்லைன்னா இந்த பொறுமைக்கு மரியாதை கிடையாது. அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் அமைதியா தாங்க இருந்தேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஆனா வந்து கோவப்படுற மாதிரி பேசிட்டாங்க, என்ன பேசன்னு தெரியாம பேசிட்டாங்க, ரொம்ப கோவப்படுற மாதிரி, எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அன்பு சகோதரர்களே, இதுல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னுடைய கோபம் நியாயமானதுதான்னு சொல்லுவாங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கோபம் எப்படி வருதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். உபத்திரவம் பொறுமை கொடுக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இவைகள் எல்லாம், இந்த பொறுமை எப்படி வருகிறது அப்படின்னா உபத்திரவத்தின் வழியா தான் நமக்கு வருது. இந்த உபத்திரவத்தில் நாம் பொறுமையா இருக்க வேண்டும் என்றுதான் வசனம் நமக்கு போதிக்கிறது. சகோதரர்களே, இந்த உபத்திரவம் என்ற இந்த சொல் லத்தீன் வார்த்தையான ட்ரிபுலம் இருந்து வேர்களை கொண்டுள்ளது. ட்ரிபுலம் என்ற வேர்கள் இருந்து வருகிறது. அதாவது இந்த உமிகளில் இருந்து, அக்காலத்துல உமிகளில் இருந்து தானியங்களை பிரித்து அதை நொறுக்கி அதை நசுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. பைபிள்ல உபத்திரவம் என்பது கிரேக்க பாஷையில திலிப்சிஸ் என்று சொல்லப்படுகிறது. திலிப்சிஸ் அதாவது விசுவாசிகள் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், இன்னல்கள், மிகுதியான துன்பங்களை குறிக்கிறது. ஆம் சகோதரர்களே, ஒவ்வொரு விசுவாசியானவனும் உபத்திரவங்களை பட வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது நம்முடைய ஓட்டத்துல, விசுவாச ஓட்டத்துல. அதாவது மனிதனாய் பிறக்கிற எவனும் மரணத்தை கடந்து போக முடியாது. அதுபோல ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில உபத்திரவத்தை அவனால் என்ன செய்ய முடியாதுன்னா கடந்து போகவே முடியாது. உபத்திரவம் மிக அவசியமா இருக்கு. வாசிப்போம் 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சகோதரர்களே, நாம் யாவரும் துன்பப்பட வேண்டும். தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒவ்வொரு விசுவாசியானவனும் தன்னுடைய விசுவாச ஓட்டத்தில் சகோதரர்களே பொறுமையாய் இருக்க வேண்டும். எதுலன்னா உபத்திரவத்தில். அவன் உபத்திரவ துன்பப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, உபத்திரவத்தில் பொறுமை உள்ளவர்களாய் இருங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை, வேதனைகளை, பாடுகளை, அவமானங்களை நீங்கள் படும்போது அதில் நீங்கள் பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி நாம் பார்த்தோம்னா, உபத்திரவம் எல்லாருமே போடுவாங்க. ஒரு கொலைக்கார உபத்திரவம் போடுவான், ஒரு திருடன் உபத்திரவம் போடுவான், அடி போடுவான், வேதனை போடுவான். ஆனா அதுவெல்லாம் அவனுக்கு உபத்திரவம் தான். ஆனால் ஒரு விசுவாசிக்கு மட்டுமே எந்த குற்றமும் செய்யாமல், இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவன் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அதிலே அவன் பொறுமையா இருந்தால் அதனால அவனுக்கு என்ன கீர்த்தி உண்டு நம்ம பார்க்கிறோம், அவனுக்கு என்ன புகழ்ச்சி இருக்கு. ஆனால் ஒருவன் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது அதனால்தான் அவனுக்கு என்ன உண்டுன்னா, அதுலதான் தேவன் என்ன செய்யறாரு, அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது அதெல்லாம் ஒரு விசுவாசி பொறுமை உள்ளவனா இருக்கும். நான் தவறு செய்யல, உதாரணத்துக்கு நான் கொலை செய்யல, ஆனா நான் தண்டனை அனுபவிக்கிறேன், என்னை சிறையில் போடுகிறார்கள், அதுல நான் பொறுமையா இருக்கிறேன். என்னை ஏன் சிறையில போட்டீங்க, இல்ல என்னை ஏன் அடிச்சீங்க? சகோதரர்களே, எந்த ஒரு தவறு செய்யாம, எந்த ஒரு பாவம் செய்யாமல் நாம் அடிக்கப்படும் போது அதுல நாம் பொறுமையா இருந்தா அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது என்று நாம் அன்பு சகோதரர்களே, ஆகையால் இந்த உபத்திரவத்துல ஒவ்வொரு விசுவாசி தனக்கு நியமித்திருக்கிறதான இந்த விசுவாச ஓட்டத்துல பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானா இந்த உபத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல சகோதரர்களே. இந்த உபத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது. அப்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா, துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா, அப்ப இதனுடைய முடிவே இல்லையான்னா அப்படி கிடையாது சகோதரர்களே. உபத்திரவத்தில் பொறுமை உள்ளவர்களை தேவன் கைவிடுகிறது இல்லை. மூன்றாவது நாம் பார்க்கும்போது முதலாவது யோபுவை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி நாம் வாசிக்கும் போது யோபுவின் பொறுமை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய செயலின் முடிவையும் நாம் கண்டிருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். சகோதரன், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தீமைக்கு விலகுறவனுமா இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு நீதிமானா இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், யோபினுடைய உபத்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஆனால் எவ்வளவு உபத்திரவம் பட்டும் அவன் மிகவும் பொறுமை உள்ளவனா இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அதனாலதான் அது யோபுக்கு உத்தமன் என்றும் பேர் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று நாம் பார்க்கிறோம். சில பெருமை உள்ள மனிதர்களை நாம் காணலாம், ஆனால் மிகவும் பொறுமை உள்ள மனிதர்களை நாம் காண்பது அரிது. உங்களில் நிறைய பேர் பார்த்திருப்போம். பெருமையான மனிதர்களை நாம் பார்ப்பது உண்டு. என்னுடைய படிப்பு, என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாவற்றையும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விசுவாசியானவன் அவனுக்குள் இருக்க வேண்டியது பொறுமை, நீடித்த பொறுமை ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும். சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, யோபுக்கு அப்படி இருந்ததுனாலே அவன் உபத்திரவத்திலும் அப்சலோம் ராஜ்யபாரத்தில் இருக்கும்போது தாவீதும் அவருடைய ஜனங்களும் அவருடைய ராணுவ வீரர்களும் பகூர் மட்டும் நடந்து வருகிறார்கள். நடந்து வருகிற சவுலின் வம்சத்தானாகி இருக்கிற சீமை என்னும் ஒரு மனுஷன் வரான். அவன் வரும்போது சும்மா வராம தாவீதையும் அவனோடு இருந்த எல்லா மனுஷர்களையும் தூஷித்து கொண்டு வருகிறான். முக்கியமா தாவீது, ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, ரத்த வெறியனே என்று அவன் என்ன செய்யறான்னா தூஷித்து கொண்டு வருகிறான். இது மாத்திரம் இல்லைங்க, அவன் அடித்து கொண்டு வருகிறான், கற்களை எடுத்து அடிக்கிறான். கவனிங்கள், இங்கே தாவீது யார் என்று நாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ராஜா, பெரிய வீரன், மாவீரன். பல ஆயிரம் பேரை ஒரே தனி மனிதனா கொன்று குவித்தவன், பல தேசங்களை வெற்றி கொண்டவன், சிங்கத்தையும் கரடியும் கொன்று குவித்தவன், கோலியாத்தை வென்றவன். சோதனை இப்பேற்பட்ட ஒரு ராஜாவை ஒரு சாதாரண ஒரு மனிதன் சீமையை அவனை இழிவாய் பேசும்போது, அவனுடைய பிறப்பை குறித்து பேசும்போது, கேவலமா பேசும்போது, அவனை அடிக்கும் போது தாவீது ஒரு வார்த்தை கூட மறுதரம் பேசவில்லை. சகோதரனே, அப்போது செருகுயாவின் மகன் அபிசாய் சொல்றான், ஆண்டவனே, இந்த சத்த நாய் உம்மை பழிப்பதா? ஒரு வார்த்தை சொல்லும், அவன் தலையை வெட்டி காலடியில் வைக்கிறான். அன்பு சகோதரனே, அதுக்கு தாவீது அழகா சொல்றாரு பாருங்க, உனக்கு என்னப்பா, இன்றைக்கு அவன் என்னை நிந்திக்கும்படி கர்த்தர் அவனுக்கு சொன்னாரியா? யாரு சொல்லிக்கிறது? என்ன அவன் திட்டணும், என்னை அசிங்கமா பேசணும், என்னை கேவலப்படுத்தணும், என்னை அடிக்கணும், என்னை காயப்படுத்தணும் என்பது கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார். தாவீது அடி, தாவீத போய் பேசு. அன்பு சகோதரர்களே, மீண்டும் அவன் அடித்துக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, என்னை நிந்திக்கும்படி தேவன் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கட்டளையிட்டு இருக்கிறாரியா? நீ யாரு கேட்கறதுக்கு? நான் யாரு கேட்கறதுக்கு? அன்பு சகோதரர்களே, அப்ப அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இன்றைக்கு என் பொறுமை நிமித்தம் என் சிறுமையை பார்த்து இந்த நிந்தைக்கு பதிலாக பின்னொரு நாளில் தேவன் நன்மையை சரி கட்டுவார் அல்லவா? இன்னைக்கு நான் என் பொறுமை நிமித்தம், இந்த பொறுமையினால என்னை நிந்திக்கிற அவமானத்துக்கு பதிலா, என்னுடைய காயங்களுக்கு பதிலா இன்னொரு நாள்ல என் தேவன் இதற்கு நிகராக ஒரு நன்மையை சரி கட்டுவார்னு சொன்னார். சரி கட்டினாரா? அன்பு சகோதரர்களே, அதே 2 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல சரி கட்டினார். தன்னுடைய உபத்திரவத்திலும் அவர் பொறுமையா இருந்ததுனால, தன்னுடைய அவமானத்திலும் தன்னுடைய காயங்களிலும் அவர் பொறுமையா இருந்ததுனால தேவன், அருமையான சகோதரர்களே, உபத்திரத்தில் பொறுமை உள்ளவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை. இவர் என்ன செய்தார் என்றால் 19ஆம் அதிகாரத்தில் மீண்டும் தாவீது ராஜ்ய பாரத்தை தாவீதுடைய கையில ஒப்பு கொடுத்தார். தேவன் அப்சலோமை தள்ளி மீண்டும் ராஜாவாக எருசலேமுக்கு திரும்பி போனார். அன்பு சகோதரர்களே, உபத்திரத்தில் பொறுமை உள்ளவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை, மாறாக அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிறதான இந்த விசுவாச ஓட்டத்தில் அன்பு சகோதரர்களே, பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் எதுல பொறுமையா இருக்கணும்னா உபத்திரவத்துல பொறுமையா இருக்கும். இப்படி உபத்திரவத்தில் நாம் பொறுமை உள்ளவர்களா இருந்தா தேவன் நம்மை கைவிடுகிறதில்லை. பிரியமானவர்களே, நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகையால் நாம் உபத்திரவத்தை வென்று, இப்படி உபத்திரவத்தை வென்று விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோட வேண்டும். ஏன்னா எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி அவர் நம்மை போலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமும் சோதிக்கப்பட்டது அவருடைய ஓட்டத்தில். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி பிசாசானவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுடைய ஆயுதமாகிய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இம்மூன்றினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 to 11 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் நீங்க பார்க்கலாம். 40 நாள்
இரவு பகல் புசியாமல் குடியாமலும் அவர் இருந்தார், ஆண்டவராகிய இயேசுவாம். சகோதரே, அப்போது அவன் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறான். அவன் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அவன் சோதனையை ஆரம்பிக்கிறான். பாருங்க, 40 நாள் அவர் இரவு பகல், கவனிங்க, 40 நாள் இரவு பகல் அவர் உபாசமா குடியாமலும் புசியாமலும் இருந்தார் என்று நாம் பார்க்கும். இந்த பசியின் கொடுமையில சாகிறவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்னன்னு. 40 நாள், 5 நாள் நீங்க சாப்பிடாம கொள்ளாம தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க, செத்து கூட போயிடுவீங்க. சொல்ல முடியும். சகோதரனே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் 40 நாளுங்க பச்சை தண்ணி வாயில போல அவர் சாப்பிடல. அவர் மிகவும் பசி உண்டாயிற்று என்று வசனம் நமக்கு போதிக்கு, வசனம் நமக்கு சொல்லுது. அப்படியானால் அவர் சாகும் தருவாயில் இருக்கார், பசியின் கொடுமையினால சாக போறார், அந்த நிலைமையில இருக்கிறார். அப்படி இருந்தோ அவன் சோதிக்கிறான். பாருங்கள், ஏன்னா எப்படி சொல்றேன்னா, இந்த சோதனையெல்லாம் முடிச்ச பிற்பாடு, பிசாசானவன் அவரை விட்டு போன பிற்பாடு தேவதூதர்கள் உடனே வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வசனம் நமக்கு போதிக்கிறார். அதே வசன பகுதியில் உடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அவ்வளவு வேதனையின் மத்தியில் வழியில் இருக்கிறார், அவர் பசியின் கொடுமையில். மாத்திரமில்லாமல் அந்த தேவாலயத்தின் உப்பரியில் மேல் இருந்து தாழ குதியும் என்று சொல்லுகிறார். மிகுந்த உயர்ந்த மலையில் கொண்டு போய், இதோ அந்த ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமைகள் எல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன், என்னை பணிந்துகொள் என்று சொல்லுகிறான். இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று மிகவும் வலியை தூண்டுகிறார். ஆனால் பாருங்கள் சகோதரர்களே, ஒரு மனிதனாய், ஒரு வாலிபனாய் இருந்த ஆண்டவராகிய இயேசுவானவர், அவருக்கு எல்லாவற்றையும் இச்சிக்க அவருக்கு உரிமை இருந்திருக்கிறது. அவைகள் ஒன்றும் இச்சிக்கவோ அல்லது தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி அல்லது தற்பெருமையினால அவர் ஒரு காரியத்தை அவர் செய்யவில்லை. நான் யார், தாழ கூதியினா எப்படி வேணாலும் அவர் செய்ய முடியும். எங்கேயும் அவர் உணர்ச்சி வயப்படாமல், எங்கேயும் கோபம் கொள்ளாமல் இச்சைகளை வெறுத்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா யாக்கோபு 1:15 நாம் பார்க்கும்போது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இவைகளில் ஆண்டவராய் இயேசுவானவர் பொறுமையாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 37-39 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வியாகுலப்படுகிறார். அதாவது ஒரு மனுஷன் இப்படிதான் மறிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சா எவ்வளவு கொடுமை அது. நம்ம இப்படியெல்லாம் சாகடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சா அது எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு வேதனை நிறைந்திருக்கும். இது மாத்திரமில்ல, அந்த வலியோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 67-68 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அங்கே யூத மக்கள் யாவருமே அநேகர் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசுவானவரை கொடுமைப்படுத்துகிறார்கள், அவரை காரி துப்புகிறார்கள், அவரை கன்னத்தில் அறைகிறார்கள். யார? ஆண்டவராகிய இயேசுவானவரை. சகோதரனே, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் நம்முடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறோம். அந்த மனிதர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த கூட்டமே சேர்ந்து என்ன ஒரே ஒரு ஆளை நிக்க வச்சு என்ன நீங்க கொடுமைப்படுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும்? என் மேல வெறி கொண்டு என் சட்டையை பிடிச்சு கிடிச்சு என்னை கேவலப்படுத்திக்கிட்டு என் வஸ்திரத்தை நான் அவிழ்க்கிறது அது வேற. ஆனா ஏன் வஸ்திரத்தை நீங்க எல்லாம் சேர்ந்து பிச்சு எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு அசிங்கமா இருக்கும், எவ்வளவு கேவலம். இவ்வளவு அவமானத்தையும் நம்முடைய ஆண்டவர் பட்டார். சகோதரர்களே, அவரை போகிறவர்கள் எல்லோரும் காரி துப்புனார்கள், வருகிறவர்களும் கன்னத்தை அறைந்தார்கள். ஆனால் இவைகளிலும் ஆண்டவர் இயேசுவானவர் பொறுமையா இருந்தார். மாத்திரமல்ல, நீங்க அதே அதிகாரத்துல முழுமையா வாசிக்கும் போது அவருடைய தலையிலே முற்கிரீடத்தை சூட்டி கோலினால் எடுத்து அவருடைய தலையில் அடித்தார்கள். இந்த தலையில் உள்ள நரம்புகள் வலி நிறைந்தவைகள். அந்த சோழர்கள் அவர் எவ்வளவு துடித்துக் கொண்டிருப்பார், எவ்வளவு துடித்திருப்பார். இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசுவானவர் பொறுமை உள்ளவராக இருந்தார். ஒருவேளை என்னால் வலி தாங்க முடியல, என்னால் இது முடியல, தாங்க முடியல. 2 கைகளிலும் ஆணி, கையில் மணிக்கட்டுகள் ஆணி அடிக்கப்பட்டது. இந்த கையில் அடிக்கும் போது இந்த கை ஓடும், 2 கால்களை சேர்த்தும் போது ஒவ்வொரு காலம் இழுக்கும், இன்னும் பின்னும் இழுத்து வரும். இந்த 3 ஆணிகள் முழு உடலும் தொங்கணும். சகோதரனை மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை நம்முடைய ஆண்டவர் இயேசுவானவருக்கு. நினைச்சு பாருங்க, அவர் சாதாரண வழி பரலைங்க, மேலுக்கும் கீழுக்கும் மூச்சு வாங்க முடியாத ஒரு வேதனை அவர் பட்டார்.
ஆகிலும் அதிலையும் ஆண்டவர் இயேசுவானவர் பொறுமையா இருந்தார். இப்படியாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி இப்படி இயேசுவானவர் உபத்திரவங்களால் பூரணப்படுத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இயேசுவானவர் இவ்வளவு கொடுமைகளையும் வேதனைகளும் அனுபவித்தோம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த காயங்களும் இந்த பாடுகளும் இந்த அடிகளும் இவை எல்லாமே தேவனுடைய சித்தம் என்று இயேசுவானவர் அறிந்திருந்தார். தம்மை நீதியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் பாவம் செய்யலைங்க. இப்படி இயேசுவானவர் உபத்திரவத்திலே அவர் பொறுமையா இருந்து தேவனுக்கு முன்பாக அவர் நீதியை காண்பித்தார். காரணம் என்ன அப்படின்னா, எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனுடைய வலது பாரிசு தனக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல். சகோதரர்களே, அந்த பிதாவினுடைய வலது பாரிசத்திற்காக அவர் மிகவும் பொறுமையுள்ளவராய் இருந்தார். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். மாத்திரம் இல்லைங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி நீங்களும் உங்கள் பந்தய பொருளை நோக்கி பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய பந்தய பொருள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் நம்முடைய பந்தய பொருளாக இருக்கிறது. அந்த பந்தய பொருளை நாம் பெறுவதற்கு உபத்திரவத்தில் நாம் பொறுமை உள்ளவர்களாய் ஓட வேண்டும். ஆகைய சகோதரர்களே, நாம் வாசிக்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று பவுல் சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இக்காலத்தினுடைய பாடுகள், இந்த பலி, இந்த பாடுகள் நாம் அடைய போகிற அந்த சந்தோஷத்தை விட அதுக்கு இதோட ஒப்பிடவே முடியாது என்று சொல்லுகிறார். ஆகைய அன்பு சகோதரர்களே, இந்த பாடுகளை நினைத்து உங்கள் ஆத்துமாக்களில் நிலைப்படைந்து சோர்ந்து போகாதபடிக்கு இப்படிப்பட்ட பாடுகளையும் உபத்திரவத்தையும் அனுபவித்து ஜெயித்த ஆண்டவராய் இயேசுவானவரை நினைத்து பாரமான யாவற்றையும், நம்மை சூழ்ந்து நிற்கிற சுமைகள், நம்ம குடும்ப சுமைகள், நம்முடைய இருதயத்தில் கொண்டிருக்கிற பாரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டு அதில் நெருங்கி இருக்கிற இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு நமக்கு முன்பாக ஓடின ஆண்டவர் இயேசுவானவர் எங்கே ஓடினார்? நமக்கு முன்னாடி போன இயேசுவானவர் எங்கே ஓடினார் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி நமக்கு முன்னால் ஓடின இயேசுவானவர் பரலோகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார். சகோதரனே, நமக்கு முன்னால் ஓடின இயேசுவானவர் பரலோகத்தில் பிரவேசிக்கிறார். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றி போனால் அவர் பிரவேசித்த பரலோகத்தில் நாமும் பிரவேசிப்போம். மாத்திரமல்ல, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி அவர் அடைந்த மகிமையை நாமும் அடைவோம். அவர் என்ன மகிமை அடைந்திருக்கிறார், அந்த மகிமையை நாம் அடைவோம். அது மாத்திரம் இல்லைங்க, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி அவரோடு கூட நாம் உட்காரும்படியான அந்த வாக்கு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி நான் அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, இயேசுவானவரோடு உட்காரும்படியான அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆகையினால 2 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பெரும் பூரணம் அடையும்படிக்கு, பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரனே, இந்த விசுவாசம் நமக்கு நியமித்திருக்கிறதான இந்த விசுவாச ஓட்டம் அது பலனற்று போகக்கூடாது. அந்த பூரண பலனாகிய நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ளும்படிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி நமக்கு எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. சகோதரர்களே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அங்கே
யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி அங்கே அவருடைய தீர்ப்பு நீதியா இருக்கும், தோற்றத்தின்படி இருக்காது. நீ யார், நீ எவ்வளவு வருஷம் சபைக்கு போன, நீ என்ன செய்த, அதெல்லாம் கணக்கு வராது. அன்பு சகோதரனே, அங்கே அவருடைய தீர்ப்பு நீதியா இருக்கும். மாத்திரமில்ல, யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தின்படி அந்த தீர்ப்பு அவருடைய வசனத்தின்படி இருக்கும். நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாளில் நியாயத்தீர்க்கும் என்று ஆண்டவராகிய இயேசுவோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆகைய அன்பு சகோதரனே, சகோதரிகளே, நமக்கு நியமித்திருக்கிறதான இந்த விசுவாச ஓட்டத்தில் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். எதுலன்னா உபத்திரவத்தில் பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். உபத்திரவத்தில் பொறுமை உள்ளவர்களை தேவன் கைவிடுகிறது இல்லை சகோதரனே. ஆகையினால் இப்படி உபத்திரவங்களை வேண்ட ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடுவோம். இப்படி நாம் பொறுமையோடு ஓடுவோம் என்றால் அதனுடைய பலனாகிய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்போம். ஏனென்றால் இந்த வாழ்க்கையினுடைய தொடக்கமும் முடிவும் முன்னோக்கி நாம் போயிட்டு இருக்கும் போது அதனுடைய இன்னும் ஒரு முடிவு ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையின் ஆரம்பம் என்றால் முடிவு ஒன்று இருக்கு. நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடுவோம் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்போம். அது மாத்திரமில்ல, இவ்விதமாய் நம்முடைய பிதாவாகிய தேவனோடும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் சதா காலம் வாழுகிறதான அந்த வாழ்க்கையை நாம் பெறுவோம். அவரோடு கூட நாமும் வாழ்வோம் என்று சொல்லி இச்செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். தேவன் தாமே இத்திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த வாய்ப்பினை தந்த குழுவினருக்கும் சகோதரர்களுக்கும் ரெடில்ஸ் மற்றும் தாமரைப்பாக்கம் கிறிஸ்துவ சபையின் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் நன்றி. காட் பிளஸ். செல்வம் அவர்கள் இந்த செய்தியின் நிறைவுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். இரக்கமும் மன உறக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயவுமுள்ளவருமா இருக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தூய தகப்பனே, தர்மையான மாலை பொழுதினில் எங்களை யாவரையும் இந்த நாளில் தகப்பனை ஒன்று கூடி சேர்த்து உம்முடைய சத்திய வேத வார்த்தைகளை கேட்கக்கூடிய கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றிகளும் சோதனையும் தெரிவிக்கிறோம். தகப்பனே, இதோ இந்த பகுதியில் நாங்கள் 17ஆம் ஆண்டை கொண்டாடும்படியாக நீர் கொண்டு வந்து சேர்த்ததற்காக உமக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை போக்கிலும் மறுத்திலும் தகப்பனே நாங்கள் செல்லும்போது உம்முடைய தூதர்களையும் கொண்டு உம்முடைய சமூகத்தை கொண்டும் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியுமா செவியும். இந்த நாளில் செய்தி அளித்த அன்பான ஒவ்வொரு தாசர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தகப்பனை கேட்கப்பட்ட செய்திகளை நாங்கள் இங்கே விட்டுவிடாதபடிக்கு அதன்படி நாங்கள் ஏற்று கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபை பாராட்டும்படி எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே.